முதல்ல ஒருத்தர் நம்ம என்ன பண்ணணுமா, புத்தி சொல்லணுமா. அடுத்தது, உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ அறிவிக்கிறதும் செய்யணும். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை, கர்த்தர் எனக்காக இதை செய்தார் என்று நம்ம அறிக்கை பண்றது மாத்திரம் இல்ல, தேவனுடைய நாமத்தை நம்ம டிக்ளேர் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் முக்கியப்படுத்துற வார்த்தை, இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. எல்லாரும் திரும்ப சொல்லுங்க, ஆமென். எதுல பாடணும்? இருதயத்தில். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இந்த அப்செஷன், இந்த ஒரு அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும். என்னையே எல்லாரும் பார்க்கணும், என்னை கண்டுகிட மாட்டேங்கிறாங்க சொல்றோம் பாருங்க. இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு இருதயத்துல கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணணும். நீங்க யாராவது உங்களை பார்த்து யாருமே கண்டுக்கலன்னு சொல்லி வருத்தமா இருக்கீங்களா? யாருமே என்னை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க, யாருமே என்னை கண்டுகிட மாட்டேங்கிறாங்க, யாருமே என்னை விசாரிக்க மாட்டேங்கிறாங்க, யாருக்குமே நான் முக்கியத்துவம் இல்லாம போயிட்டேன், வர யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, இப்படிலாம் ரொம்ப வருத்தப்பட்டு பேச மாட்டேங்கிறாங்களே, பார்க்க மாட்டேங்கிறாங்களே, கண்டுகொள்ள மாட்டேங்கிறாங்களேன்னு ரொம்ப மனம் நொந்து போய் உடைச்சு போய் உட்காந்துருக்கீங்களா? அந்த நோயை உடைக்கிறதுக்கு என்ன வழின்னா, கர்த்தருடைய மகத்துவங்களை சொல்லுங்க. மற்றவர்கள்ட்ட கர்த்தர் எனக்காக செய்ததை சொல்லுங்க. நம்மை புகழுகிறதை விரும்பாதீங்க. மனிதர்கள் நம்மை புகழும்படி வந்தா கூட அதை ஏற்றுக்கொண்டு அதுல மகிழ்ந்துடாதீங்க. அந்த நோய்க்கு அது தீனி மாதிரி ஆயிடும். அதை விரும்பாம அதை வெறுத்து என்ன புகழாதீங்க, எல்லாம் கர்த்தரே செய்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் யாராவது ஒருத்தர் உங்களை ரொம்ப பாராட்டிட்டாங்க, உன்ன மாதிரி யாரும் படிக்க முடியாதுப்பா, நீ சூப்பரா மார்க் எடுத்திருக்கேன்னா, ஓ பரவாயில்ல நான் தான் எடுத்துட்டேன்னு நினைச்சிடாதீங்க, ஆமான்னு சொல்லிடாதீங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, இட்ஸ் ஆல் காட்ஸ் கிரேஸ். எல்லாம் தேவ கிருபை. ஹல்லேலூயா. படிக்க வச்சது தேவ கிருபை, உயிரோடு இருக்க வச்சது தேவ கிருபை, புரியும்படி செய்தது தேவ கிருபை, எல்லாமே கர்த்தர் கிருபைன்னு சொல்லிருங்க. சொல்லிட்டு வேதம் சொல்லுது, வாயினால பாடுறது மாத்திரம் இல்ல, எதுல பாடணுமா? இருதயத்துல பாடணும். அதனாலதான் எரேமியால வாசிக்கிற, இந்த ஜனங்கள் உதட்டினால் என்னிடத்துல சேர்றாங்க, இருதயம் எங்க இருக்கு? தூரமா இருக்கு. நிறைய பேர் வாயினால பாட்டு பாடிடுவாங்க. வர்ஷிப்ல ஒரு பாட்டு ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் பாடும்போது நம்மளும் சேர்ந்து பாடிடுவோம். அது முக்கியம் கிடையாது. அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா? இருதயத்துல பாடணும். அவ்வப்போது கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு தனியா இருக்கும் போது கூட, பிரயாணம் பண்ணும் போது கூட, sing a song in your heart, making melody in your heart ன்னு ஒரு பாட்டை ஒன்று இருக்கு. இருதயத்தில் கர்த்தரை களிப்போடு பாடணும், மகிழ்ச்சியோடு பாடணும். எத்தனையோ முறை இந்த அனுபவம் எனக்கு இருந்திருக்குது. தனியாக அப்படியே தேவனை நினைத்து சில காரியங்களை செய்து நினைக்கும் போது தானா ஒரு பாட்டு உள்ள வந்துடும். அப்படி உள்ளே மனசுக்குள்ளே பாடிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துற நேரங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும். நமக்கு அந்த அனுபவம் வேணும். All the time singing to God in your heart. ஒருவேளை எல்லா நேரத்தையும் ஆஃபீஸ்லாம் வாயை திறந்து பாட முடியாமல் இருக்கலாம். பாட்டு பாடிங்கன்னா வேலையை பாருங்கன்னுவாங்க. இல்லை, பாடுறது சரியாகவும் இருக்காது. அந்த நேரத்தில், வேலை நேரத்தில் சத்தம் போட்டு பாட முடியாது, கைத்தட்டி பாட முடியாது. எப்படி பாடலாம்னா, இருதயத்தில் என்ன பண்ணலாம் சொல்லுங்க, எங்கே பாடணும்? இருதயத்தில் கர்த்தருக்கு ஒரு மெலடி எழுப்பி பாடிக்கிட்டே இருங்களேன். நமக்கு நேரம் அட்டென்ஷன் திரும்பணும்னு நினைக்கிற அந்த நோயிலேருந்து ஒரு விடுதலை வந்துடும். அந்த துதி நம்மளை என்ன செய்யும்னா, கர்த்தரை மகிமைப்படுத்த புகழும்படி நம்மை திருப்பி விடும். So it's so important that you get freedom from the addiction to attention.